உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ்7 தமிழின் செய்தி கப்பால். ஒவ்வொரு வாரமும் நிகழ்ந்த பல்வேறு செய்திகளில் மிக முக்கியமான செய்திகள், அதை சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து அலசுகின்ற இந்த நிகழ்ச்சி செய்தி கப்பால். செய்தி கப்பால் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் செய்திகளை அலசுவதற்கு நம்மிடையே இணைந்திருக்கக்கூடியவர் அருள்மொழி, வழக்கறிஞர், திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர். உங்களுடைய வருகைக்கும் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றியும் கூட. பல்வேறு செய்திகளை அலசிருக்கிறோம். முதல் பகுதி அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான செய்திகள். அதில் டாப் 3 அப்படின்னு வரிசைப்படுத்தியிருக்கோம். என்னென்ன செய்திகள் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழக அளவில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட, நாள் முழுவதும் உற்று நோக்கப்பட்ட மௌலிவாக்கம் கட்டிட இடிப்பு குறித்தான அந்த செய்தி, இதை எப்படி பார்க்கலாம்? அதாவது உயர்ந்த கட்டிடங்கள் வரும்பொழுதெல்லாம் நம்ம வியந்து பார்க்குறோம். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சட்டமும் மீறப்படுவது யாரால் அப்படின்னு சொன்னால் அரசு அதிகாரிகளால். மக்கள் ஆளாக பறக்கிறாங்க, எங்கேயாவது ஒரு சொந்த வீடு வாங்கினா போதும் அப்படின்னு. அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இது ஏரியா குளமா, இதனுடைய வரைபடம் சரியாக இருக்கா, அனுமதி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கணும். ஏன்னா லட்சக்கணக்கான பணத்தை கொண்டு போய் கொட்டுறோம். பல பேருக்கு அது வாழ்நாள் உழைப்பு, வாழ்நாள் சேமிப்பு, இதன் மீது வாங்கிய கடன், அதுக்கு கட்ட போகிற வட்டி, இவ்வளவும் இருக்குது. அப்படி வாங்குகிறவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது ஒன்று. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே நியாயமாக ஒரு வரைபடத்தை வச்சு இந்த அதிகாரிகள்கிட்ட அனுமதி வாங்குறதுக்குள்ள ஏண்டா வீடு கட்டுறோன்னு ஆகிடும். இத்தகைய விதிமீறல் கட்டிடங்களுக்கு இப்படி போகிற போக்கில் அனுமதிகள் கொடுப்பதும், அதை விதிமீறுவதை பார்த்து கொண்டு இருப்பதுமாக இருக்கிற அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு இதுவரைக்கும் கேள்வி இல்லை. அதே மாதிரி இப்போ கட்டடங்கள்லாம் அகற்றப்படுகின்றன, மழை வருது, வெள்ளம் வருதுன்னு யாரை அகற்ற போகிறாங்கன்னு பார்த்தா எல்லாம் குடிசையில் இருக்கவங்கள தான் அகற்ற போகிறாங்க. ஏன்னா தண்ணி வந்தால் நீங்கள்லாம் முழுகிடுவீங்க. ஆனால் இந்த தண்ணீரை மறைத்து கட்டப்பட்ட பெரிய பெரிய கட்டிடங்கள் அப்படியே இருக்கின்றன. கல்லூரிகள், நிறுவனங்கள், எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதை யாரும் இடிக்க போறது கிடையாது. அதுக்கு எந்த உத்தரவும் இல்லை. ஆக இப்படியாக அரசாங்கங்கள் என்பவை இந்த தொழில் அதிபர்கள், பணக்காரர்கள், இவர்களுடைய அரசாங்கங்களாகவும், அதிகாரிகள் மக்களுக்கு எதிராக எந்த வேலைனாலும் கையெழுத்து போட்டுறாங்க. ஆனால் உண்மையில் பாடுபட்டு ஒரு மிடில் கிளாஸ் மனிதர் போய் வீடு கட்டணும்னா அலையணும். இந்த நிலையில தான் இந்த இடிஞ்சு விழுகிற கட்டடம் மாதிரி இந்த ஊழலுக்கும் ஒரு இடிபாடு வராதான்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு முறைகேடாக கட்டுற அல்லது கட்டிட்டு இருக்கிற அல்லது கட்டி முடித்திருக்கிறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயமா பார்க்கலாம். அப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. ஒரு கட்டடத்துக்கு நடக்கிறத வச்சு அடுத்த கட்டடத்துக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கிற்கு போனாலே என்ன வரிசையாக இதே மாதிரி வழக்காக வரீங்க, நீங்கள் போய் அதிகாரிகளை பாருங்கள், அதிகாரிகள்கிட்ட உங்கள் முறையீட்டை சொல்லுங்கள் அப்படின்னு தான் நீதிமன்றமும் சொல்லும். ஒரே மாதிரியான வழக்குகள் வரும்போது ஒரு கட்டடம் ஏற்படுத்துகிற அதிர்ச்சியை அடுத்த கட்டடம் ஏற்படுத்துவது இல்லை. அப்போது இதுக்கு போராடுறவங்க யார்? அவங்க மட்டும் குறிவைக்கப்படுவார்கள். அவங்க மட்டும்தான் இதுக்காக போராடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையும் நம்ம குத்துறோம். அப்போது இதில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. எல்லாரும் அதில் குரல் கொடுக்குறவங்களாக மாறினாதான் அது முடிவுக்கு வரும். ஒரு எளிய சந்தேகம், இப்போ இந்த கட்டிடத்திலேயே நிறைய பேர் வீடு வாங்கி அதற்கு இன்னும் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிற சூழல்லாம் இருக்கிறப்ப வழக்கமாக கட்ட முடியல, அந்த தவணையை கட்ட முடியலன்னா ஜப்தி செய்வாங்க. இப்போ கட்ட முடியாத போகும் பட்சத்தில் இப்போ அவங்க சட்டப்படி வங்கிகளோட தான் பேசணும். அரசாங்கத்திடம் இழப்பீடு அவங்க கேட்கணும். இன்னும் சொன்னால் இதற்கான இழப்பீடுகளை அந்த துறையிடம் இருந்து வாங்குறதுக்கு கூட அவங்க சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுக்கணும். ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம், தீர்ப்பு பற்றி அந்த மாதிரி நான் சொல்ல முடியாது. ஆனால் சட்டத்தின் இந்த பகுதிகளையெல்லாம் அவங்க பயன்படுத்தணுங்கிறது என்னுடைய ஆலோசனை. இந்த பகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. ஒவ்வொரு வாரமும் மிக முக்கியமான பிரபலமான அல்லது ஒரு அமைப்பு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கும். அது நிறைய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கும் அல்லது ஒரு பெரிய விவாதத்திற்குள் கொண்டு சென்றிருக்கும். அப்படியான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இது அவங்க சொன்னது.
அவங்க சொன்னதில் இந்த வாரம் சொல்லக்கூடியவங்க மத்திய அரசு சமீபத்தில் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் NDTV இந்தியா நிறுவனத்துக்கு அந்த சேனல் வந்து ஒரு நாள் ஒளிபரப்ப தடை விதிச்சிருக்காங்க. இந்த விஷயம் நிறைய பேரை வந்து கேள்வி கேட்க வைத்திருக்கிறது. இது ஒரு பத்திரிகை சுதந்திரத்தின் மீதான ஒரு தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி, கருத்து சுதந்திரத்தின் மீதான ஒரு தாக்குதல்ங்கிற மாதிரியான பல்வேறு கருத்துகள், குறிப்பாக தேசிய அளவிலான எடிட்டோரியல் மெம்பர்ஸ் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த அமைப்பு வந்து ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. இது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம், இதை வந்து நீக்கணும், இது கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படிப்பட்டது கேட்கலாம். இந்த செய்தி எப்படி பாருங்க? அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வரும்போதே தெரியும் அவங்களுடைய செயல் திட்டங்கள் என்னவாக இருக்கும்னு. ஆனால் முக்கியமாக அவங்க கையாளக்கூடிய ஒரு நடைமுறை என்னன்னா, எதிர்குரல்களை ஒடுக்குவது, மறுப்பு வெளிவராமல் பார்த்து கொள்வது, அவங்களுடைய உண்மைத்தன்மைகள் அம்பலப்பற்றாமல் இருக்கிறது. இதை அரசாங்கம் வந்து ரொம்ப கடுமையான பார்வையோட பார்க்கும் அப்படிங்கிறதும், நீங்கள் வந்து பிஜேபி அரசுக்கு எதிராக பேசுவதும் அரசாங்கத்தினுடைய செயல்களை எதிர்த்து பேசுவதுமே வந்து தேச விரோதமாக சித்தரிப்பது, இப்படியான ஒரு போக்குகள் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு வந்து NDTVக்கு மட்டுமல்ல, அடுத்து அசாம் தொலைக்காட்சி சேனல் ஒன்றுக்கும் இதே மாதிரி வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 2013ஆம் ஆண்டில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வீட்டு உரிமையாளரால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன், அந்த சிறுவனுடைய முகத்தை மறைக்காமல் காமிச்சிட்டாங்களாம் 2013. அந்த நிகழ்வுக்காக இன்னைக்கு வந்து மீண்டும் இதே அமைச்சரகங்கள் கூடி அந்த தொலைக்காட்சிக்கு நீங்களும் 9ஆம் தேதி எந்த நிகழ்ச்சியும் காட்டக்கூடாது, இது வந்து ஒரு முன்னோட்டம், மக்கள் தெரிந்து கொள்வதற்கு எமர்ஜென்சி காலம் என்பது அறிவிக்கப்பட்டு வந்தது, இனிமேல் வந்து அறிவிக்கப்படாமலே வரும் என்பதற்கான முன்னோட்டம் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளாக நான் பார்க்கிறேன். ஒரு நாள் தடையில தானே எல்லாமே ஆரம்பிக்கும், ஒரு நாள் தடையில தான் ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சிங்கிறது கூட அறிவிச்சிட்டு வந்ததுனால மக்கள் வந்து உணர முடியும். இது வந்து இந்த தவளையை வந்து தவக்கலைன்னு சொல்கிறோமே, அந்த தவளையை தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சாக்க முதல்ல அப்படியே மெதுவாக வெதுவெதுப்பாகிற வரைக்கும் அது சுகமாக இருக்குமா. நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் தூக்கி போட்டால் டபுக்குன்னு குதித்து வெளியில் வந்துடும். ஆனால் தண்ணியிலேயே போட்டு வச்சு அப்புறம் அடுப்பு மூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சூடு ஆக ஆக முதல்ல இதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள தானே கொண்டாங்க, இங்கே தானே நடக்குது, இவருக்கு தானே நடக்குதுன்னு வெதுப்பாக உட்காந்துருக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தப்புறம் தான் தப்பிக்க முடியாது, எல்லாரும் உள்ளே மாட்டியிருக்கோன்னு தெரியும். ஆகையினால அறிவிக்கப்பட்டு வருகிற எமர்ஜென்சியை விட அறிவிக்கப்படாத இத்தகைய அடக்குமுறைகள் மிக ஆபத்தானவை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் காலத்தில் இருந்து அந்த 2008 தாக்குதல், மும்பை தாக்குதலில் இருந்து பல்வேறு விஷயங்கள் மாறி இருக்கு. அதில் ஒரு விஷயம்தான் இந்த தீவிரவாத தாக்குதல்கள் அல்லது தேச பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களில் சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் NDTV இந்தியாவுக்கு ஒரு தடை விதிச்சிருக்காங்க. அதை மீறியதற்காக தான். இந்த விஷயத்தில் பாஜகவை மட்டும் குற்றம் சொல்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? நீங்கள் 2008 மகாராஷ்டிராவில் நடந்த அந்த தாக்குதலில் அங்கிருந்த காவல்துறை உயர் அதிகாரி ஹேமந்த் கர்கரே அவர் கொல்லப்பட்டதை பற்றியே வந்து இன்றைக்கு பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஹூ கில்டு கர்கரே என்கிற புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இந்த மாதிரியான தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த தீவிரவாத தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல், பயங்கரவாதம் எப்படி இருந்தாலும் பயங்கரவாதம் தான், அது வந்து கண்டிக்கப்பட வேண்டியது. கண்டிப்பாக அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்கணும் பயங்கரவாதத்தின் மீது. ஆனால் அந்த பயங்கரவாதத்தை காட்டி நீங்கள் பார்க்குற மக்கள் மீதெல்லாம், அந்த குடும்பங்கள் மீதெல்லாம் இவங்க எல்லாருமே பயங்கரவாதிகள் அப்படிங்கிற எண்ணத்தை சமரசமாக வாழ்கிற மக்கள் மத்தியில் ஊட்டக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா, இப்படி ஒரு நடவடிக்கையில் ஒரு அரசாங்கம் தவறாக முடிவெடுத்தால் அதை கேள்வி கேட்கிற உரிமை மக்களுக்கோ ஊடகங்களுக்கோ இல்லையா? அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. இப்போது வியட்நாம் மீது அமெரிக்கா அவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்துச்சு, ஈராக் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துச்சு. அந்த காலகட்டத்திலேயே எத்தனை அமெரிக்கர்கள் வந்து நடுச்சாலையில் படுத்து அப்படி பயங்கரமாக அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து தெரிவித்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த மக்கள் அந்த உரிமையை, அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய அந்த குரலை பயந்து வச்சுக்க முடியாது, அவங்க சொல்ல தான் செய்வாங்க. அரசாங்கம் தன்னிடம் தவறில்லை என்றால் இந்த குரல்களை கண்டு பயப்படாது,
அந்த குரல்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்காது. பதான்கோட் தாக்குதலை பொறுத்தளவு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள் குறித்த அறிக்கையெல்லாம் அந்த தகவல்கள் எல்லாம் வெளியிடுறாங்க அப்படிங்கிறதான் முக்கிய குற்றச்சாட்டு. இந்த விஷயம் அப்படிங்கிறது எதிரிகளுக்கு, தீவிரவாதிகளுக்கு இது ஒரு சாதகமாக அமைஞ்சக்கூடிய வாய்ப்பாக இருக்குமே. முதல்ல இந்த மாதிரியான தகவல்கள் எப்படி வெளியில் வருதுங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். அதை பற்றி இவங்க யாருமே பேசுறது கிடையாது. இப்போ இந்திய அரசு வாங்கிய அந்த விமானங்களுடைய ரகசியங்கள் எப்படி கசிஞ்சன, அது பிரான்ஸ்ல இருந்து கசிஞ்சதா, இங்கேருந்து வந்ததா, இப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ திரு ராகுல் காந்தி மூலமாக, மன்னிக்கணும், சஞ்சய் காந்தியுடைய மகன் வருண் காந்தி மூலமாக சில ரகசியங்கள் வெளியில் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் வெளியில் வர்றது எப்படி? அப்போ இராணுவத்தில் நீங்கள் என்ன விதமான பாதுகாப்பு உள்ள வச்சுருக்கீங்க, அதை பற்றி தான் மறு ஆய்வு செய்யணுமே தவிர, இன்னும் சொன்னால் ஊடகங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஊடகங்கள் எல்லா இடத்துலையும் போய் அதே மாதிரி அவங்க நம்ம கேமரா வச்சுக்கிட்டே நிற்கிறது அப்படிங்கிறதும், எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டுறது அப்படிங்கிறதுலையும் சில சுய கட்டுப்பாடுகள் இருக்கணும். ஆனால் அப்படி தவறி நடக்கும் பொழுது அதனால் ஏற்பட்ட விளைவுகளை கொண்டு அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுப்பது என்பது வேறு. ஆனால் இந்த மாதிரி தண்டனைன்னு ஆரம்பிச்சிட்டா, நீங்கள் இன்னைக்கு இது பதான்கோட்டுக்கு வரும், நாளைக்கு நீங்கள் அரசாங்கத்தினுடைய திட்டத்தை விமர்சிக்காதீங்கன்னு வரும், 3வது நாள் நீங்கள் ஆதார் கார்டை பற்றி கூட பேசக்கூடாதுன்னு வரும், 4வது நாள் இப்போது மத்திய பிரதேசத்தில் நடந்த இந்த தாக்குதல் என்கவுண்டரை பற்றி பேசக்கூடாது, எதை பற்றி நீங்கள் பேசினாலும் அது தேச விரோதம் அப்படிங்கிற பேரில் இது ஒரு ஊடகத்துக்கு வர்றது எல்லா ஊடகத்துக்கும் பரவும். அடுத்து அதுவே பத்திரிகைகளுக்கும் மக்களுடைய ஜனநாயக குரலுக்கும் பரவும். அது ரொம்ப ஆபத்தானது. இந்த விஷயத்தில் நிறைய பேர், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் உள்ளிட்ட நிறைய பேர் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுருக்காங்க. இது ஒரு பத்திரிகை சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எப்படி பார்க்க? பத்திரிகை சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் தான். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். என்னென்னா, இதை எதிர்க்கிற எல்லாருமே கூட அவங்கவுங்களுடைய ஆட்சியில் அவங்களுடைய அதிகாரத்துக்கு இந்த மாதிரி கேள்விகள் வரும் பொழுது அவங்களும் அதே மாதிரி நடந்துக்கணும். இப்போ நான் அவங்க நடந்துக்கலங்கிறதுனால இது சரி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த மாதிரி பதிலுக்கு வந்துடக்கூடாது. இவங்க மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்கள பற்றி ஒரு கார்ட்டூன் போட்டதுக்கு அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, அப்போ பத்திரிகையாளர்களிடம் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அப்போ மம்தா பானர்ஜி நடந்து கொண்டதை பற்றி இன்றைய மத்திய அரசை சேர்ந்தவர்கள்லாம் எப்படி பேசுனாங்க, இது ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ நம்ம எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதுதான் முக்கியம். நிச்சயமா. வழக்கமாக டிஜி நியூஸ் அப்படிங்கிற பகுதியை நிகழ்ச்சியினுடைய நிறைவாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம வேறொரு காரணத்துக்காக டிஜி நியூஸில் ஒரு விஷயத்தை எடுத்திருந்தோம். ஆனால் அது இப்போவே எடுக்கிறது சரியாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பகுதி டிஜி நியூஸ். டிஜி நியூஸில் இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பத்திரிகையாளர்களின் சுதந்திரம். இந்த பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு காரணம், இந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பாகிஸ்தான் பத்திரிகையாளர் சிரில் அல்மைட்டா மீதான தடை நீக்கப்பட்டது. இதை வரவேற்ற இந்தியாவில் இந்த பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இதை எடுத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்டிடிவி இந்தியா தடை செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து 2 சேனல்கள் இன்னும் தடை செய்யப்பட்டது. இது பார்க்கறதுக்கான மிக அத்தியாவசியமான தேவை இருக்கிறத உணர்த்துது. ஜூலை 2016 படி காஷ்மீர் முழுவதும் 3 நாட்கள் செய்தித்தாள்கள் அச்சடிக்க தடை செய்யப்பட்டிருந்தது. அங்கு நிகழக்கூடிய அந்த ஒரு கொந்தளிப்பான சூழலில் நிறைய விஷயங்கள், ஊரடங்கு உத்தரவு தொடர்ச்சியாக அமலில் இருக்கக்கூடிய நிலையில் காஷ்மீர் முழுவதும் 3 நாட்கள், மிக உச்சகட்டத்தில் 3 நாட்கள் தடை செய்யப்பட்டிருந்துச்சு. செய்தித்தாள்கள் அச்சடிக்கவே தடை செய்யப்பட்டிருந்துச்சு. அதே போல் 2016 ஆண்டு அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவு காஷ்மீர் வாசகன் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருந்துச்சு. காஷ்மீர் வாசகன் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள். பத்திரிகை சுதந்திரத்தில் இந்தியாவினுடைய தரவரிசை என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது 180 நாடுகள் கணக்கெடுத்திருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 180 நாடுகளில் அதில் இந்தியாவினுடைய நிலைமை அப்படிங்கிறது 133வது இடம் பத்திரிகை சுதந்திரத்தில் இந்தியாவினுடைய தரவரிசையில்.
இதில் அமெரிக்காவை பொறுத்தளவு 41வது இடத்துல இருக்குது. இங்கிலாந்தை பொறுத்தளவு 38வது இடத்துலையும், ஃபின்லாந்து ஒரு சின்ன நாடு, அந்த நாடு முதல் இடத்துலையும் இருக்குது. ஃபின்லாந்து, நெதர்லாந்து, அந்த ஸ்வீடன், இந்த மாதிரியான நாடுகள் தான் தொடர்ச்சியாக அதில் முன்னிலையில் இருக்கக்கூடிய விஷயமும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நமது அண்டை நாடுகள், நாம தான் 133வது இடத்துல இருக்கிறோம். நம்ம அண்டை நாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நேபாளம் 105வது இடத்திலும், பூட்டான் 94வது இடத்திலும், பாகிஸ்தான் 147வது இடத்திலும், சீனா 176வது இடத்திலும் இருக்குது. சீனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது, அங்கே பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்குது. 176வது இடம். பாகிஸ்தான் நம்ம தொடர்ச்சியாக விமர்சிச்சுட்டு இருக்கோம், அந்த நாடு 147. ஆனால் ஜனநாயக நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்கிற நாமும் 133வது அந்த தரவரிசைகளில் தான் நாமளும் இருக்கோம். இந்தியாவில் பத்திரிகையாளர்கள் பயத்துடனேயே வாழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த அறிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒரு பயத்திலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் அதிகம் கொல்லப்படக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியாவிற்கு 9வது இடம் இருக்கிறது. 9வது இடத்தில் இருக்கிறது பத்திரிகையாளர்கள் அதிகமாக கொல்லப்படக்கூடிய நாடுகள் பட்டியலில். இதில் பத்திரிகையாளர்கள் வந்து கொலை அதிக அளவில் நடக்கும் முதல் 10 நாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்தியா வந்திருக்கு. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் 1992 இப்போ வரைக்கும் எவ்வளவு பத்திரிகையாளர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நாடுகள் வரிசையில் பார்க்கும் பொழுது, ஈராக்கில் 75 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, சிரியாவில் 101 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, பிலிப்பைன்ஸில் 77, அல்ஜீரியாவில் 60, சொமாலியாவில் 59. இந்த நாடுகள்லாம் ஒரு அந்த நாடுகளுக்குள்ளார தீவிரவாத சம்பவங்கள், பயங்கரவாத செயல்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நாடு, போர்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நாடு. அங்கு பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுறது இந்த அளவில் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானில் 59 பத்திரிகையாளர்கள் 92 முதல் கொல்லப்பட்டிருக்காங்க, ரஷ்யாவில் 56 பத்திரிகையாளர்கள், கொலம்பியாவில் 47. இந்த கொலம்பியா, ரஷ்யா, பாகிஸ்தான் வரைக்குமே தீவிரவாத செயல்கள், பயங்கரவாத செயல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள். அங்கே பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுறாங்க. இந்தியா 40 பத்திரிகையாளர்கள் 92லேருந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் 40 பத்திரிகையாளர்கள் 1992 முதல். பிரேசிலில் 39 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 9வது இடத்துல இந்தியா இருக்குது. இந்தியாவில் கொல்லப்பட்ட இந்த பத்திரிகையாளர்களில் 56%, கிட்டத்தட்ட 22 பேருக்கும் மேலே ஊழலை வெளிக்கொண்டு வந்த காரணத்துக்காக கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் வேறு எந்த காரணத்துக்காகவும் வந்து கொல்லப்பட்டதை விட ஊழலை வெளிக்கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக 56% பத்திரிகையாளர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. கடந்த அந்த 14 வருடங்களில் 92லேருந்து கொல்லப்பட்ட எந்த பத்திரிகையாளருக்கும் இதுவரைக்கும் இழப்பீடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. இதை தாண்டி 1992லிருந்து பத்திரிகையாளர் கொலைக்காக தண்டனை பெற்றவர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தா 0. இதுவரை யாருமே பத்திரிகையாளர் கொலைக்காக தண்டனை பெறலை அப்படிங்கிற ஒரு பேரதிர்ச்சியான ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. என்னவெல்லாம் செய்தால் பத்திரிகையாளர்கள் அதிகமாக நசுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் PFI அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அறிக்கையாக தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, மதங்களினுடைய பிற்போக்குத்தனத்தை விமர்சித்தால் அதிகமாக வந்து பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவாங்க. காஷ்மீர் மாதிரியான கொந்தளிப்பான பகுதிகளினுடைய உண்மை நிலவரங்களை வெளிக்கொண்டு வந்தால் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவாங்க. அரசுக்கு எதிராக செய்தி வெளியிட்டால், அரசை விமர்சித்து அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டி செய்தி வெளியிட்டால் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவாங்க. இந்த இப்படியான சம்பவங்கள்லாம் நடக்குது. சரி, பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக இருப்பதை வந்து இந்திய மக்கள் விரும்புகிறாங்களான்னு பார்த்தா, இந்திய மக்களும் பத்திரிகை சுதந்திரத்தை வந்து அதிகமாக விரும்பலை அப்படிங்கிற ஒரு இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல். கிட்டத்தட்ட 59% இந்தியர்கள் பத்திரிகைகள் வந்து தணிக்கை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பத்திரிகைகள் போது நம்ம செய்தி ஊடகங்கள் அனைத்தையுமே அதில் கொண்டு வரலாம். 59% பேர் வந்து தணிக்கை செய்யப்படணும்னு உலக அளவில் பார்க்கும் பொழுது 45, அதாவது உலக சராசரியை விட நம்ம ரொம்ப இன்னும் பின்தங்கி இருக்கிறத இதன் மூலமாக பார்க்க முடியுது. இதுதான் நிலைமை. இந்தியாவுடைய பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்களுடைய நிலைமை இதுதான். இந்த சூழலை, இப்படியான தகவல்களை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நான் இங்கேருந்து போனால், மக்கள் வந்து 59% பேர் வந்து ஊடகங்களுக்கு தணிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து 59-45% பேர் வந்து தணிக்கை கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. சரிபாதிக்கு மேலேன்னு வச்சுக்கிட்டா, இந்த தணிக்கை அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு இவங்க மக்கள்கிட்ட எப்படி கருத்தெடுப்பு வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் மக்களுடைய கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க தணிக்கைன்னு நினைக்கிறது வந்து மிக அதிகமாக வன்முறை செய்திகள், ஆபாசங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்கிறது உண்டு. ஊடகங்களிலும் கூட விளம்பரங்கள், இதுக்கெல்லாம் வந்து கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு போக்கு உண்டு. ஆனால் அரசியல் சார்ந்த தணிக்கையை தான் வந்து மக்கள் சொல்லி இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்களிடம் இன்றைக்கு ஒரு வன்முறை வந்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இந்தியாவினுடைய இன்றைய பெரும்பான்மை இந்த மத பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள், இந்துத்துவா பிரச்சாரம் இந்த மாதிரி செய்கிறவங்க வந்து யாரை முன்மாதிரியாக காட்டுறாங்கன்னா பாகிஸ்தானை பாருங்கள், பங்களாதேஷை பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் பாகிஸ்தானை பார்க்காதீங்க, நீங்கள் பங்களாதேஷை பார்க்காதீங்க. அந்த மாதிரியான நாடாக நம்ம மாறிடக்கூடாதுன்னு சொல்லணும். இன்னொன்று அது அறிவிக்கப்பட்ட மதசார்புள்ள நாடுகள் இல்லை, அது அறிவிக்கப்பட்ட மதசார்புள்ள நாடு. ஒரு மதத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய நாடு எப்படி இருக்குங்கிறதுக்கு பாகிஸ்தான் தான் உதாரணம். சிங்கப்பூர்லேயும் மதம் இருக்குது, ஆனால் அங்கே வந்து மதம் வந்து பொது வாழ்க்கையிலையோ அரசியல்லையோ தலையிட முடியாது. நீங்கள் ஒரு மத நிகழ்ச்சி நடத்துறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு கேட்டால் சிங்கப்பூரில் வந்து நீங்கள் பணம் கட்டணும் போலீஸ்க்கு. இன்றைக்கி நாங்கள் 100 போலீஸை வந்து உங்களுக்காக அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் சிங்கப்பூரில் வந்து அங்கே பெரிய தைப்பூச விழாவுக்கு தமிழர்கள் வந்து பணம் கட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட மத விழா, அது இஸ்லாமிய மத விழா எதுவாக இருந்தாலும் போலீஸ் பாதுகாப்பு அங்கே கொடுக்கப்படணும்னா அதுக்கான கட்டணத்தை அந்த மத நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க அங்கே செலுத்தணும். ஏன்னா இது உங்கள் மத விழா, இதுக்கு எதுக்கு அரசாங்கத்தினுடைய போலீஸ் வந்து நிற்கணும்? நீங்கள் இந்த கேள்வியை இன்றைக்கி இந்தியாவில் நடத்துகிற எல்லா விழாக்களுக்கும் பொருத்தி பாருங்கள். ஆனால் இந்த கேள்வியை நீங்கள் பாகிஸ்தானில் கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் யாரை உதாரணமாக இன்றைக்கி சொல்கிறாங்க? பாகிஸ்தானை பாருங்கள், ஆப்கானிஸ்தானை பாருங்கள், பங்களாதேஷை பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஃபின்லாண்டை பாருங்கள், நியூசிலாண்டை பாருங்கள், ஸ்வீடனை பாருங்கள், நார்வேயை பாருங்கள், இன்னும் நாத்திகர்கள் அதிகமாக நல்ல அமைதியாக வாழக்கூடிய நாடுகளை பாருங்கள். அப்படி நீங்கள் சொல்லணுமே தவிர இந்த மாதிரி மத ஆதிக்க உணர்வுகள், எதிர்ப்பு குரலை வந்து கொல்லுவதன் மூலம் அடக்கிவிட முடியுங்கிறவங்கள தான் இவங்க முன்மாதிரியாக காட்டுறாங்க. அப்படி காட்டுறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் இதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கலாம். நீங்கள் வால்டேர் சொன்னது தான், உங்களுடைய கருத்தை நான் இறுதி வரை தீவிரமாக எதிர்ப்பேன், ஆனால் என் கருத்தை மறுக்கும் உங்களுடைய உரிமைக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். அந்த ஒரு பக்குவப்பட்ட அந்த ஜனநாயகத்தின் குரல் அப்படிங்கிறத நீங்கள் இந்தியாவில் எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. நீங்கள் வந்து தந்தை பெரியார் பேசின காலங்களை பார்த்தா எவ்வளவு எதிர்ப்பு, இந்த எதிர்ப்புங்கிறது மக்கள்கிட்ட இருக்கும். பெரியாரை வந்து முட்டையை வீசினாங்க, தக்காளி வீசினாங்க, இன்னும் மலத்தை கூட வீசி இருக்கிறார்கள். அப்போ வந்து அவருடைய கருத்து என்னவாக இருந்ததுன்னா, இந்த மக்களுடைய நிலைமையை நான் பார்க்குறேன்னு சொன்னார். நான் வந்து என் மீது வீசுவதற்காக அவன் எதில் கை வைத்து எடுத்து வீசுகிறான் அப்படிங்கிறதை கூட கவனிக்காதவர்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து தான் நாம் வந்து எல்லா விதமான முற்போக்கு கருத்துக்களையும் மாற்றங்களையும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி முன்னெடுப்பதிலே ஊடகங்களுடைய பங்குங்கிறது மிகப்பெரியது. அது பத்திரிகைகள் இல்லாமல் உலகத்தில் எந்த சுதந்திர போராட்டமும் நடந்ததில்லை. அதற்காக தங்களுடைய உயிரை மிக அருமையானவற்றையெல்லாம் விலையாக கொடுத்து தியாகம் செய்து தான் வந்து எல்லா நாடும் மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. இந்தியாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த வன்முறைகளையும் எதிர்த்து ஊடகங்கள் அந்த அக்கறையோடு செயல்பட்டால் மக்களும் ஊடகங்களுக்கு துணையாக இருப்பார்கள். அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போவோம், நம்பலாம். நிச்சயமா இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது ஊடகங்கள் மட்டும் இல்லை, மக்களும் அதிகமாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை தாண்டி இந்த பகுதி அப்படிங்கிறது நிறைவு பெற்று அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். அடுத்த பகுதி விருந்தினருக்கான பகுதி, விருந்தினர் சாய்ஸ். விருந்தினர் சாய்ஸ் எந்த பகுதியை பற்றி, எந்த செய்தியை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்? எனக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடியது வந்து இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த காதல் திருமணங்கள், அதில் குறிப்பாக சாதி மாறி பெண்கள் திருமணம் செய்வதும், அப்படி திருமணம் செய்ததனாலேயே தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்க தெரியாதவர்கள் அப்படிங்கிற பழிக்கு வந்து பெற்றோர்கள் ஆளாவதும், அந்த பழிக்கு பயந்து பெற்றோர் தற்கொலை செய்து கொள்வது, இப்படிப்பட்ட செய்திகள் இப்போ 1, 2 அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தருமபுரியில் பார்த்தோம், இப்போது அண்மையில் திருச்செங்கோட்டில் நடந்திருக்கு 2 நாளைக்கு முன்னாடி. இது வந்து நீங்கள் இது என்ன காரணம், அவங்க மேலே ஏன் இப்படி ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க? இது வந்து உறவினர்கள், சுற்றுப்புற சமுதாயம், இதில் வந்து வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள், நீங்கள் வந்து படிப்பு, வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்து பண்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
ஆனால் கல்லூரிகளுக்குள்ள ஜாதி அரசியல் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா படிக்கிற பள்ளிக்கூடங்களில் வந்து மாணவர்களுக்கு பள்ளி சிறுவர்களுக்கு கையில் வந்து கலர் கயிறு கட்டுறது இதெல்லாம் எவ்வளவு பிற்போக்குத்தனத்தை நோக்கியும் கற்காலத்தை நோக்கியும் மக்களை அழைத்து கொண்டு போகும். இந்த உணர்வுடையவர்களுடைய அந்த தாக்குதலுக்கு பயந்து ஒரு தாய் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ வந்து நீங்கள் இவங்க எல்லாம் என்ன முன்வைக்கிறாங்கன்னா, இது வந்து ஜாதிங்கிறது தமிழர்களுடைய அடையாளம், தமிழ் கலாச்சாரம் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு வந்து சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு படித்தேன். அதில் வந்து ஒரு தாய் வந்து கணவன் எல்லாம் குடும்பத்தோடு இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய மகளை காணோன்னு தேடிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது எதிரில் பெரியவங்க வராங்க. அவங்க வந்து சான்றோர்களாக இருக்காங்க, பார்த்தாலே நல்ல பண்பாளர்கள். அவங்க வந்து என்னம்மா தேடுறேன்ல, என் பொண்ணை காணோம், இந்த மாதிரி போனாங்க. அப்போ சொல்கிறாங்க, உன் பொண்ணு இப்படி இப்படி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டு, ஆமாம், அவள் வந்து ஒரு பையனோட பார்த்தேன், அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையனாக தெரிஞ்சான், கண்டிப்பாக அவன் மகளை வச்சு காப்பாற்றுவான், அதனால் அவங்கள கூப்பிட்டு நம்ம வாழ்த்தி வாழ வைக்கலாம் அப்படின்னு அந்த பெரியவர்கள் சொல்லி அந்த தாயை ஆற்றுப்படுத்தி அவங்கள வாழ வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கவிதை நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்குது. அந்த மரபில் இருந்து வந்த நம்ம இன்னைக்கு வந்து ஒரு தாத்தா பேத்தியை கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்காரு. அப்பா வந்து எங்கேயோ திருமணம் செய்து வாழுகிற பெண்ணை, கணவனோட மகிழ்ச்சியாக கடைவீதிக்கு போன பெண்ணை அவள் கண் முன்னால் அந்த கணவனை வெட்டி கொலை செய்து விட்டு அதுக்கு ஆட்களை வச்சுட்டு இப்போ அந்த அப்பா ஜெயிலில் இருக்காரு, இன்னொரு அப்பா தூக்கு போட்டு செத்துட்டாரு, இந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனநோய் சமூகமாக நம்ம வந்து ஏன் மாறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த கவலை கொள்ள செய்கிற செய்தி தான் என்னை பாதிக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் குறிப்பிடும் பொழுது, நீங்கள் முதல்ல சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில், மூட நம்பிக்கைகள் மீண்டும் புத்துயிர் பெற்று வருதோ, அந்த பிற்போக்குத்தனங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று வருதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பதிவு செஞ்சுருந்தீங்க. அப்படி புத்துயிர் பெற்று வருது, சாதி இன்னும் உயிர்ப்போடு இருக்குன்னா, அப்போ இந்த முற்போக்கு இயக்கங்களினுடைய செயல்பாடு, இந்த சீர்திருத்த செயல்பாடுகள் பின்தங்கிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுது. அதாவது பின்தங்காது, ஆனால் முற்போக்கு இயக்கங்கள் முன்வைக்கிற இந்த கருத்துக்கள் மீது, குறிப்பாக நீங்கள் வந்து பெரியாரிய சிந்தனைகள் மீது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கட்டத்திலிருந்து தாக்குதல் வரும். இந்த தாக்குதல் எதை நோக்கி? நீங்கள் வந்து இப்போது பெரியாரை நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதைவிட மேம்போக்கான, அதைவிட முற்போக்கான இன்னும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப மகிழ்ச்சியானது. ஆனால் இது கிட்டத்தட்ட இந்த மத அடிப்படைவாதிகள் எப்படி நடந்துக்குவாங்களோ அப்படியாக ஆண் வைத்தது சட்டம் அப்படிங்கிறதும், யார் வீட்டு பெண்ணையும் எந்த ஒரு ஆணும், அதாவது ஒரு ஜாதியில் பிறந்தவங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக யார் வீட்டு பெண்ணையோ யாரோ ஒருத்தன் அடக்குமுறை செய்யலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுப்பதும், கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானில் வந்து யாரோ ஒரு பொண்ணு வந்து கைத்தெரிய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போனதுக்காக எவனோ ஒருத்தன் நான் வந்து இஸ்லாமிய சட்டத்தை நிலைநிறுத்துகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணை கையை வெட்டுவேன்னு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இதை பார்க்கணும். ஆக இப்படிப்பட்ட போக்கை முன்வைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முற்போக்கு சக்திகள் மீது குறை சொல்லுவார்கள். இப்போ வந்து இதுக்கும் அதுக்குமான போராட்டம் தொடங்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிச்சயமா உங்களுடைய வருகைக்கு, உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு செய்தி கபால் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.